கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாருக்கும் நல்வின் நல்வாழ்த்துதல். இந்த புதிய நாள்ல கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாடியார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்றார். இதோ அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, நீங்க கூட அநேக வருஷம் கர்த்தருடைய சமூகத்துக்கு காத்திருந்தீங்களா? உங்கள் காத்திருப்பதற்கு பதில் வரல என்று சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் இயேசு உங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். காத்திருப்பதற்கு பதிலாக தேவன் உங்களுக்கு நன்மையானது செய்ய போறார். அந்த நன்மையானதை நீங்க சுதந்திரிக்க சொல்ல எப்படி போவீர்கள் என்றால், கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். நீங்க எழும்ப சொல்ல உங்களுக்கு விரோதமா யார் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. நீங்கள் ஓடினாலும் இணைப்படைய மாட்டீங்க. அந்த நேரத்துல நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன் என்றால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்த ஜனங்கள் அல்லவா? கர்த்தருக்காக காத்திருந்த ஜனங்களை தேவன் எப்படி கைவிடுவார்? அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாடு நீங்கள் எப்படி சுதந்திரிக்க போறீர்கள் என்றால், கழுகுகள் போல விரைவா சட்டையில் அழித்து எழும்பி அதை சுதந்திரிக்க போறேன் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு காத்திருங்க, நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென்.